கருவூர் ஆன்லை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கம். இந்த பகுதியில் திருவாசக வகுப்பில் போற்றி திரு அகவலினுடைய பாகம் 3 அதற்கான காணொலியை இதில் இணைத்துள்ளேன். பாகம் 1 மற்றும் 2ற்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போது பாகம் 3 அதை காண்போம். நன்றி. निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. हर हर नम पार्वती पदये हर हर महादेवा. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர், கண்ணினார் கருவூருள் ஆநிலை நன்னினார் நம்மையாழும் நாதரே. ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும், ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும், ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும், ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒளிர்ந்திடும், ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம், ஆநிலையை போற்றிட வானிலை அடையலாம், ஆநிலையை போற்றிட பிறவி வேறு அறுக்கலாம், ஆநிலையை போற்றிட ஆநிலை பேரு அடையலாம். இப்போ மாணிக்க வாசகருக்கு நான் எழுதின பாடல் நான் இப்போ பாராயணம் பண்ணிடுறேன். அப்போ நீங்க மனசுக்குள்ள வேண்டிக்கங்க. குரூப் பிரேயர் செகண்ட் 1 வரும். ஓகே. எண்ணம் தமை ஈர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகில் தம்மில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்து நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். ஐயனே எந்தை அகமுடை குருவே, பொய்யனேன் எம்மை ஆண்டிட்ட திருவே, செய்ய நின் பேரருள் எம்மிடம் பொழிய, மெய்யனாம் எந்தன் அக ஒளிர் அமுதே, முத்தன திகழ்ந்து சித்தனாய் தழைத்து எத்தகு நிலையையும் எளிதனக் கடந்து, பித்தனாய் தோன்றிடினும் பிறவிப் பெரும் பேராம் அத்தனாம் அம்பலவாணனாய் திகழ்ந்தீரே. மதிகெட்டு மனம் கெட்டு அலைமோதினேன், விதி செல்லும் வழிகளில் நான் விரைந்தோடினேன், இதில் பிழைத்திடவே நம சிவம் வேண்டினேன், கதிபெற நினதனை அடிநாடினேன், பதியருள் வழங்கும் நின் கழல்வாழியே. இருவினை பிணைப்போடு பிறந்திட அடியேன், ஒருவடி அருகிலேன் எம்பினை ஒழிய, தருமொரு உயர்வாம் நன்னறி எண்ணறி பெருநெறி யாதன அறிந்திட தவித்தேன், முன்னறி முதலோன் உரைத்த அந்நெறி நன்னறி எம் மகன் துரைத்த அருள்நெறி, குருவாம் மாணிக்க வாசக திருநறி, கருவாயம் அகம் நிறைந்த பொன்னறியே. இப்ப குரூப் பிரேயருக்கு நான் சொல்ல மாணிக்க வாசகரை இங்கே அழைப்பதன் பொருட்டு எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம். வான் கருணை நிறைந்திட்ட மாணிக்க வாசக குருமணியே, நின் திருத்தாள் பணிகின்றோம், நின் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகத்தை திருச்சிற்றம்பலத்தான் தன் பொற்கரத்தை கொண்டு பொறித்தருளிய பொன்வாசகத்தின் மெய்ப்பொருளை யாமுணர இன்றியம் கண்களும் காண, எம் வாயது வாசிக்க எம் காதுகளும் கேட்க, எம் சுவாசமும் சீர்பட நின் அருள் மனம் நுகர, எம் மெய்யது சிலிர்க்க, எமது பொய்களும் மறைய
தொல்வினை ஒழிய ஏகனாய் அநேகனாய் நின்றையும் பரம்பொருளை நீங்காதியம் முழம் நிறைந்த பொன்திரு நாயகனை அருள்மழை பொழிந்திடும் இன்னமுதை எமை தேற்றிட எம்முள் கலந்தவனை இன்றேயம் அகம் மெய் உணர்ந்திடவே நீர் பெற்ற பேரின்ப அனுபவத்தை யானும் பெற்றிட வேண்டுகின்றேன். வான் கடந்த நாதனுள் நீ கலந்த ஞான அனுபவம் யான் உணர்ந்திடவே இக்கணமே குருமணி எம்முன் தோன்றி இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி. குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. திருச்சிற்றம்பலம். சென்ற வகுப்புல நாம எந்தெந்த வகையிலெல்லாம் பிறந்தோம், அதுக்கப்புறம் வளரும் போது என்னென்ன சூழ்நிலைகள்லாம் கடந்து வளர்ந்தோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இளமை பருவத்துல அழகான பெண்ணினுடைய அவளுடைய கயல் விழியில இருந்து தப்பிக்கணும், அதே மாதிரி கல்விங்கிறதுல இருந்து தப்பிக்கணும், செல்வத்தில இருந்து தப்பிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களா தப்பிச்சு வரும்போது ஒரு கன்றுக்கு எப்படி பிறந்தோன்னா அதை அரவணைத்து காப்பாத்துற பால் கொடுக்கிற அந்த தாய் பசு எப்படி அது கருணையா இருக்கோ அது மாதிரி இறைவன் நம்ம காப்பாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை சொல்லி, இறைவனோட பெருமையை சொல்லி, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கூட கை தர வல்ல கடவுள் போற்றி அப்படின்னு நமக்கு கை கொடுத்து நம்மள பிறவிங்கிற கடல்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக நம்மள அவருடைய அருட்கரம் கொண்டு நம்மளை காப்பாத்துறாருங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்புல இன்னைக்கு ஆடக மதுரை அரசே போற்றி, அதாவது ஆடக மதுரைனா மதுரை அப்படின்னு 90வது வரியில இருந்து இன்று ஆரம்பம். ஆடக மதுரை அரசே போற்றி அப்பனா மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை இந்த இடத்துல அவர் முதல்ல கூப்பிடுறாரு. ஏன் சொக்கநாத பெருமான்னா அவருக்கு திருவாத ஊர்ல அவருடைய சொந்த ஊரு பக்கத்திலேயே மதுரை அப்படின்னாலும் இந்த மதுரை அப்படிங்கறது துவாத சார்ந்த பெருநிலை ஸ்தலம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த துவாதசாந்த பெருநிலைங்கிறது நம்மளுடைய உச்சந்தலையில சகசிராரத்திலிருந்து 12 அடி மேல அங்குலத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது துரிய அதீதம்னு சொல்லக்கூடிய துரியம் கடந்து துரியாதீத நிலையில மேல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை குறிக்கக்கூடியது ஒருத்தருக்கான இந்த தியானம் கைவர யோக நெறி சித்திக்க வேண்டும், அந்த துவாதசாந்த பெருநிலை அனுபவம் பெற வேண்டும்னா மதுரை கோவில்ல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த நிலையில சுக்கநாத பெருமானை நினைக்கும் போது அந்த இடத்துல நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அப்படிங்கறது அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருக்கிறது மதுரை கோவில். அதனால அவர் மதுரை கோவிலை அந்த இடத்துல சொல்றாரு. முதல்ல மதுரைங்கிறது அந்த கோவிலையும் சொல்லலாம், அந்த நிலையையும் சொல்லக்கூடியதாகவும் 2 பொருளா இருக்கு. அடுத்து கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் இலங்கு அப்படின்னா அதுவும் மதுரை தான். குருமணியாக இருக்கக்கூடியவர் சுந்தரேச பெருமான். இதுல இந்த கூடல் இலங்குங்கிறது நம்ம உடம்பாகிய கூட்டுக்குள் குருமணியாக இருக்கக்கூடியவன் இறைவனும் ஒரு பொருள் இருக்கு. அப்போ மதுரையும் சொல்லலாம், நம்ம உடல் கூடு, அதாவது கூடல் மாநகர் அப்படின்னு மதுரைக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த கூடல் மாநகரையும் குறிக்கிறது, நம் உடலாகிய கூட்டுக்குள் குருமணியாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையையும் குறிக்கிறது. அடுத்து தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. தென்தில்லை மன்றினுள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்தலம் தான் சிதம்பரம். சிதம்பரத்துலதான் அந்த நடராஜ பெருமான இந்த இடத்துல சிதம்பர நடராஜரை சொல்றாரு.
இன்னொன்னு இந்த தென் தில்லை அப்படிங்கிறது வந்து சிதாகாச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெற்றிடம், ஒரு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய, எதுவுமே இல்ல, ஆகாசத்தோடு கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சிதம்பரம் கோவிலே வந்து கட்டமைப்பே பாத்தீங்கன்னா நம்ம 21,600 தடவை ஒரு நாளைக்கு மூச்சு விடுவோம். அதத்தான் அந்த தங்க ஓடுகள்ல வந்து 21,600 தங்க ஓடுகளால அந்த கூரை வந்து வேயப்பட்டிருக்கும். நடராஜ பெருமான் இருக்கிறதுக்கு மேல இருக்கிற அந்த தங்க ஓடு, அதுல நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கும். அந்த 72,000 மென்ஷன் பண்ற மாதிரி அந்த ஆணியில தான் அதை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நடராஜ பெருமான் தான் நடுவுல இருக்கார். அது சிதம்பர ரகசியம் வாங்க. அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது, ஓபன் ஸ்பேஸ் அப்படிங்கறது. இந்த வந்து அதாவது உருவநிலை அருவநிலை அப்படிங்கறது, அருவநிலைக்கு போகக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோவில்ல நீங்க நடராஜ பெருமானோட பள்ளி அறையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல திருவாட்சி மாத்திரம் தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நடராஜ பெருமான் இருக்க மாட்டார். அது வந்து நம்ம ஆத்மலிங்கமாக நம்ம மனசுக்குள்ள தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கோவிலினுடைய வழிபாடாகவும் இருக்கும். அப்ப நடராஜ பெருமான் உருவம் கொண்டும் இருப்பார், அருவம் கொண்டுமாக, அதாவது ரகசியமாக ஆத்மாக்குள்ள தரிசனம் பண்ற மாதிரியும் நடராஜ பெருமான் அந்த கோவில்ல ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி திருப்பெருந்துறையும் பாத்தீங்கன்னா ஆத்மலிங்கம் தான், அங்க வந்து லிங்கம் கிடையாது, பானம் மட்டும்தான் இருக்கும். திருப்பெருந்துறையும் அந்த ரகசியத்தை சொல்லக்கூடிய ஸ்தலமாகவும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல தென்தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி. அப்ப இந்த இடத்துல அந்த சிதாகாச பெருநிலையில அதை வந்து நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய புருவ மத்தியையும் எடுத்துக்கொள்ளலாம். நமக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்கு, எப்படி வெளியில ஒரு ஆகாசம் இருக்கோ அது போல நமக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்கு. அதுல நடனம் ஆடக்கூடிய பெருமானை போற்றுகிறார். இன்றெனக்கு அமுது ஆனாய் போற்றி. எனக்கு ஆறா அமுதாக, எனக்கு வந்து வற்றாத ஒரு அமுதமாக திகழக்கூடியவனே உன்னை போற்றுகின்றேன். மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவா நான்மறை அப்படின்னா நான்மறைகளுக்கு முதல்வனாக திகழக்கூடியவன் அவன். மூவா அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்றதுன்னா இளமையானவன், மூப்பு இல்லாதவன், அதாவது முதுமை இல்லாதவன், இளமையாகவே இருக்கக்கூடிய ஒரு பெருமான் என்று ஒரு பொருள் சொல்கிறது. சே ஆர் வெல் கொடி சிவனே போற்றி. சே ஆர் அப்படின்னா இந்த இடத்துல ரிஷப கொடி என்று அர்த்தம். இந்த ரிஷப கொடினா ரெண்டு புருவம் மத்தியில இருக்கிற இடமும் இந்த ரிஷப கொடி தான். அதாவது கொடியை ஏற்றுதல்னா நம்ம மூலாதாரத்துல இருந்து இந்த ரிஷப கொடி இந்த இடத்துல வந்து ரெண்டு புருவ மத்தியில ஜாயின் ஆகிற பிளேஸும் ரிஷப கொடி. சிவபெருமான் ரிஷபத்தை கொடியாக கொண்டிருக்கிறான். அப்படியே அந்த சே ஆர் அப்படின்னா சேயாருங்கிறதுக்கு பொருள் ரிஷப கொடி என்று பொருள். சிவனை போற்றி என்று சொல்கிறார். அடுத்து மின்னார் உருவ விகிருதா போற்றி. மின் ஆர் உருவ அப்படின்னா ஒரு மின்னலை போன்ற பெரிய ஒளியுடைய பெருமான். மின்னார் உருவ விகிருதா அப்படின்னா வேறுபட்டவனாக இருக்கிறான். அவன் இந்த சாதாரண ஒளிகளுக்குள்ள இல்ல, அவனுடைய ஒளியே பிரகாசமாக இருக்கிறது. அவன் எல்லாவற்றிலும் இருந்து வேறுபட்டவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இறைவனை போற்றுகின்றேன் அப்படிங்கிறாரு. கல்நார் உரித்த கனியே போற்றி. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். கல் நார் உரித்த கனி, சாதாரணமா நாறு தேங்காய் நாறு நம்ம பார்த்திருப்போம். அது என்னடா கல் நாருன்னா கல்ல உரிக்க முடியுமா, அதை நார் நாரா கிழிக்க முடியுமா? அத பண்ணக்கூடிய பெருமான் அவன். எப்படின்னா நம் மனமாகிய மன்னன் கல்லு மாதிரி இருக்கு. சாதாரணமா கண்கள் நமக்கு வருமா, நம்ம கண்கள்ல இருந்து நீர் வருமா? இறைவனை நினைக்கும் போது வரவே வராது. சும்மா நம்ம வீட்டுல இருக்கவங்க யாராவது திட்டாங்கன்னா உடனே கண்ணுல இருந்து பலபலன்னு அழுக வந்துரும். ஆபீஸ்ல திட்டாங்கன்னா வரும். ஏதாவது ஒரு கோபம் வந்ததுன்னா, ஆத்திரம் வந்ததுன்னா வரும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு கசியும், கண்ணுல கண்ணீரா வரும். ஆனா இறைவான்னு சிவான்னு ஒரு நிமிஷம் சொல்லும் போது நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருமா? வரவே வராது. கல் மனம், ஐம்புலன்களும் கல்லாக இருக்கக்கூடிய மனம் வந்து கல்லுத்தனமா இருக்கு. இறைவன் கருணையா இருக்கு. அவனை வந்து உணராத கல் மனத்தையும் நாறு எப்படி நார் நாரா எப்படி உரிக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய மனசையும் கசிந்து நார் நாராக கிழிச்சுட்டான் அப்படிங்கறத தான் அவர் சொல்றார். கல் நார் உரித்த, அவன் ரொம்ப பெரிய ஆளப்பா, கல்லுலயே நார் உரிக்கிற அளவுக்கு அவன் பெரிய திறமசாலி அப்படின்னு பெருமானுடைய அந்த திறமையை சொல்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை போற்றி. காவாய் கனக குன்றே போற்றி. கனகம் அப்படின்னா தங்கம் என்று பொருள். அப்ப தங்க மலையாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த காவாய் கனகத்துல அப்படி பொன்னாக விளைந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையா, ஒரு விளைச்சல் நிறைய நெல் குவியல் விளைஞ்சு இருந்தா எப்படி நம்ம பார்ப்போம், அது மாதிரி ஒரு பெரிய பொன்னே விளைஞ்சு அப்படியே ஒரு பெரிய ஒரு திரளாக இருக்கக்கூடிய பெருமானாக மின்னுகிறான் அவன். அவனை போற்றுகின்றேன். எந்தனுக்கு அருளாய் போற்றி. ஆஹா, இப்படி விளைஞ்சு இருக்கியப்பா, எனக்கு அருள்பாலி அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசர் போற்றுகின்றார். அப்புறம் அவருடைய வேலை என்ன அப்படிங்கறது சொல்றார். படைப்பாய், காப்பாய், துடைப்பாய் போற்றி. என்ன படைக்கிறான்,
எல்லாத்தையும் படைக்கிறான், எல்லாத்தையும் காக்கவும் செய்கிறான். அதே மாதிரி துடைப்பாய்னா எல்லாத்தையும் அழிக்கவும் செய்கிறான், முத்தொழிலையும் செய்கின்றான் என்று சொல்கிறார். இடரை களையும் எந்தாய் போற்றி. இடர் அப்படின்னா துன்பம் என்று பொருள், துயர் என்று பொருள். இடரை களையும் எந்தாய் போற்றி. என் தாயை போல என்னுடைய துன்பத்தை களைகின்றவனே, அப்படி உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஈசா போற்றி. ஈசான இறைவனுடைய ஒரு நாமம். அடுத்து இறைவா போற்றி. எல்லாம் இறைநிலையாக, எல்லாமே இறை அருளாக இருக்கிறார், அதனால இறைவா போற்றி. தேச பழுங்கின் திரளே போற்றி. தேச அப்படின்னா குற்றமற்ற அப்படின்னு ஒரு பொருள். தேச என்றால் குற்றமற்ற. தேச பழுங்கின் திரளே போற்றி. அப்ப குற்றமற்ற ஒரு பழுங்கு போல ஒரு நல்ல ஒரு பொருளாக, ஒரு பளிச்சின குற்றமில்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய திரளே, திரண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமானே, குற்றமே இல்லாத. நம்ம கூட ஒரு பாட்டுல கூட நம்ம பார்ப்போம், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு நம்ம கண்ணனுக்கு ஒரு பாட்டு கேட்போம். அதே மாதிரிதான் இவரும் குற்றமில்லாத பெருமானாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கறத சொல்றார். அப்படிப்பட்ட இறைவனை போற்றுகின்றேன். அடுத்து அரசே போற்றி. அவர் எல்லாவற்றிற்கும் அரசனாகவும் இருக்கின்றான். அதே மாதிரி அமுதே போற்றி, அமுதமாகவும் இருக்கின்றான். அப்ப ஒரு அரசுங்கிறது குற்றமற்ற இருக்கணுங்கிறத இவர் இந்த 2 வரியிலேயே அழகா சொல்றாரு. இதெல்லாம் ஒழுங்கா எல்லாரும் அரசியல்வாதிகளை படிச்சவங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தேச பழுங்கின் திரளே போற்றி, குற்றமற்ற ஒரு திரளாக இருக்கக்கூடியவன் அரசனாகவும் இருக்கின்றான், அவனே அமுதமாகவும் இருக்கின்றான், அவனை வணங்குகின்றேன். விரைசேர் சரண விகிருதா போற்றி. விரைசேர் அப்படின்னா வாசனை என்று பொருள். விரைசேர் என்பது வாசனை என்று பொருள். விகிருதா போற்றின, விகிருதான முன்னாடியே சொன்ன வேறுபட்டவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வாசனை நறுமண மிகுந்த பெருமான் இந்த இடத்துல வர்றாருன்னா அவருடைய மனம் அந்த இடத்துல தெய்வீக மனமாக கமழும். மிகுந்த வாசனை மிகுந்தவனாக இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் வேறுபட்டும் இருக்கின்றான். வேதி போற்றி. வேதத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவன். விமலா போற்றி. விமலா அப்படின்னா வி என்றால் இல்லை என்று பொருள். மலா அப்படின்னா மலங்கள். அப்போ ஆணவம், கண்மம், மாயை இல்லாத பெருமான் அப்படிங்கறதுனால விமலன் என்று பெருமானுக்கு ஒரு பெயர். அப்படி விமலா போற்றி, மலங்கள் அற்றவன் என்று பொருள். ஆதி போற்றி. எல்லாவற்றுக்கும் அவனே ஆதி. அறிவே போற்றி. அவன் அறிவாகவும் இருக்கின்றான். கதியே போற்றி. என்னோட கதி நீதான்பா, உன்னை நான் போற்றுகின்றேன்னு சொல்றார். கனியே போற்றி. பழத்தை போல அப்படியே ஒரு சுவையாக இருக்கக்கூடியவனே உன்னை பணிகின்றேன்னு சொல்றார். நதிர் சேர் செம் சடை நண்பா போற்றி. எப்படி எல்லா நதிகளும் ஒரு கடலை நோக்கி போய் சேருகின்றனவோ அது போல ஆன்மாக்களுக்கு எல்லாம் சேருகின்ற கடைசி நிலையாக ஒரு கடலாக, பெரும் கடலாக இருக்கக்கூடிய ஒரு நண்பனாகவும் இருக்கக்கூடிய பெருமானே உன்னை வணங்குகின்றேன் அப்படிங்கிறார். உடையாய் போற்றி. உடையாய் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கர்வமாவே அவர் சொல்றாரு, என்னை உடையவன் அப்படின்னு பெருமான சொல்றார். ஏன்னா நம்ம எல்லாம் உறவுகளை சொல்லுவோம், என் குழந்தைங்க, என் கணவருங்க, என் மனைவிங்க, என் அப்பா, என் அம்மான்னு சொல்லும் போது ஒரு பெருமிதம் நமக்கு வரும் இல்லையா? அது மாதிரி அந்த மாணிக்க வாசக பெருமான் எம்மை உடையவன், என் தலைவன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கம்பீரமாவே அந்த இடத்துல உடையாய் போற்றி, உணர்வே போற்றி. அடுத்து உடையாய்னா அவன் எப்படி உடையவனாக இருக்கிறான்ங்கிற அந்த உணர்வு மேலோங்குது. அதை நினைக்கும் போது அந்த உணர்வு மேலோங்குததால் உணர்வே போற்றி. கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. ரொம்ப கடையவனாக, ரொம்ப அடிமையா இருக்கக்கூடிய என்னையும் ஒரு பொருளா நீ வச்சிருக்கியப்பா. ரொம்ப கடை நிலைய நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல, நான் ரொம்ப கடைசியா நான் பாட்டுக்கு இருக்கிற என்னையும் நீ கண்டு என்னை நீ ஏற்றுக்கொண்ட, அப்படிப்பட்ட உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஐயா போற்றி. அப்ப கடையவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஐயாங்கிற இறக்கமா நமக்கு அப்படியே அவர் பெரியவருங்க மாதிரி ஐயா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நிலையில அவர் ஐயா போற்றி. அணுவே போற்றி. ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அவர் இருக்கின்றாருங்கிறது, அந்த அணுவாகவும் அவரே இருக்கின்றாருங்கிறதை அவர் சொல்கிறார். சைவா போற்றி. இந்த இடத்துல சைவம் என்பது மங்களம் என்று பொருள். சைவம் என்றால் மங்களம் என்று பொருள். அடுத்து சைவா போற்றி. தலைவா போற்றி. எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனும் சிவபெருமான், அவனை போற்றுகின்றேன். குறியே போற்றி. எனக்கு ஒரு குறி, ஒரு பாயிண்ட் எனக்கு பின் பாயிண்டா எனக்கு ஒண்ணு வேணும்னா அந்த பின் பாயிண்ட் எனக்கு சிவபெருமான் தான். அதனால எனக்கு ஒரு குறியே போற்றி. குணமே போற்றி. எல்லா குணமும் நீதான்பா, குணமாக இருக்கக்கூடியவனும் நீயே, உன்னை போற்றுகின்றேன். நெறியே போற்றி. ஒரு நெறி அப்படின்னா அது உன்னுடைய நெறிதான், அந்த நெறியாக இருக்கக்கூடியவன். நினைவே போற்றி. என்னுடைய நினைவும் நீதான்பா, அதனால உன்னை போற்றுகின்றேன். நினைவும் போற்றி. வானோர்க்கரிய மருந்தே போற்றி. வானவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கக்கூடியவன், அவன் மருந்தாகவும் இருக்கக்கூடியவன்.
அப்படின்னு சொல்றாரு. அப்ப வானவர்கள்லாம் கேட்டா, ஏப்பா மாணிக்கவாசகம், உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், எங்களை மட்டும் இந்த கழுவுன்னு ஊத்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வானவர்களுக்கெல்லாம் அறியவன் மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் நிறைய இடத்துல பதிவிடுறார். அப்ப வானவர்களுக்கே கிடைக்க மாட்டாரு, அப்ப நமக்கு கிடைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துரும் இல்லையா? உடனே அடுத்து ஏனோருக்கு எளிய இறைவா போடுறியப்பா, வானவருக்கு தான்ப்பா கிடைக்க மாட்டான், நமக்கெல்லாம் வந்துருவான். வந்தி பாட்டி உடனே வேணும்னு சிவபெருமான கூப்பிட்டோம்னா அவன் வீட்டுக்கு மண் சுமக்கிறதுக்கு உடனே ஓடி வரலையா? அது மாதிரி நம்மளை போல ஏனோர்களுக்கெல்லாம் எளிமையா அவன் ஓடி வந்துருவான், அவன் அருளக்கூடிய இறைவனாக இருக்கின்றான்னு ஒரு நம்பிக்கை வார்த்தையை அடுத்த வரியிலேயே சொல்றார். அடுத்து மூவேள் சுற்றம் முரண் உரு நரகிடை, அதாவது மூவேள் சுற்றம்னா மூவேள்னா 21 தலைமுறைகள், 3 7 அப்படின்னு 3 into 7 21. சோ 21 தலைமுறைகளுக்கு முரண் ஒரு நரகிடை, ஒரு நரகத்துல கொண்டு போய் நம்ம 21 தலைமுறையும் நரகத்துலதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படின்னா ஆழாமே அருள் அரசே போற்றி, இவரை சிவபெருமானை நினைத்து விட்டால் அந்த 21 தலைமுறையிலையும் அதுக்கப்புறம் வரக்கூடியவங்களையும் நரகத்திற்கே போக வேண்டான்னு அவர் சொல்லிடுவார். அப்படி சொல்லணும்னா அவன் எப்படி இருக்கணும்? தோழா அரசே போற்றி, ஆழாமே அருள் அரசே போற்றி. அரசன் தானே ஒரு ஆர்டர் போட முடியும். அதனால 21 தலைமுறை இருக்கிறவனுக்கும் யாரு தன்னை அடைகின்றானோ, தன்னை நினைக்கின்ற ஒருத்தன், அந்த வம்சாவளியில ஒருத்தன் நினைச்சாலுமே அவனுடைய 21 தலைமுறைகளுக்கும் நரகத்திற்கு போகாம காத்தருளுகின்ற ஒரு ஆர்டரை போடக்கூடிய அரசனாக இருக்கின்றான். இந்த இடத்துல உண்மையாலுமே ஒரு சம்பவத்தை நான் பதிவிட விரும்புறேன். கரூர் திருத்தலம் அப்படிங்கறது ஆணிலியப்பர் திருக்கோவில், அது பாடல் பெற்ற ஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த இடத்துல விபண்டகன் அப்படின்னு ஒரு திருடன், அவன் பிறவியில திருடன். அவன் பண்ண நல்ல காரியம் என்னன்னா சுவாமியோட நகையை மட்டும் திருடணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஏன்னா திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு கோவில்ல கூட்டம் வரும் நடராஜ பெருமானுக்கு. அது மும்முடி தரித்த ஒரு 3 மன்னர்களும் அங்கே அந்த கோவில பராமரித்திருக்காங்கிறதுனால ஏகபோக நகை இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, நகைகள் உண்டு. அப்போ அந்த கோவில்ல போய் அந்த நடராஜ பெருமானுடைய நகைகள் எல்லாம் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். அப்படி அவன் போகும்போது கரெக்டா ஒரு பக்கம் வானவர்கள், இன்னொரு பக்கம் முனிவர்கள்லாம் கண்ணீர் மல்க அப்படியே இறைவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தேவர்கள் எல்லாமும் இருக்காங்க, நவகிரகங்கள் இருக்குது, எண்டிசை பாலகர் நிற்கிறாங்க. இப்படி எல்லாரும் 33 கோடி தேவர்களும் நின்று அவரை வழிபடுறதுக்காக தரிசன வேலைக்காக காத்துட்டு இருக்கும் போது நந்தியம் பெருமான் அந்த ஆணிலியப்பர் திருத்தலமும் ஆகாய ஸ்தலம் தான். அங்க நடராஜ பெருமானாக திருவாதிரை நாள்ல அந்த ஆருத்ரா தரிசனம் கொடுக்கறதுக்காக பெருமானும் தயாரான நிலையில் நந்தியம் பெருமான் தன்னுடைய தங்க கோளால அந்த திரைய விளக்குறார். இந்த திரைய விளக்கும் போது இந்த விபண்டகன் நேர நடராஜரை அந்த நகையை அடிக்கணும்னு வரவன் அந்த ராஜகோபுர வாசல்ல கூட்ட நெரிசல்ல மாண்டு போயிடுறான். உடனே கிங்கினர்கள் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அவன் அவன் உயிர் பிரிகின்ற வேலையும் நடராஜ பெருமானாக அந்த நந்தியம் பெருமான் திரையை விளக்கின்ற வேலையும் ரெண்டும் சேமா இருந்திருக்கு. அப்போ சுவாமியோட நேரடி பார்வையில விபண்டகனுடைய உயிராகப்பட்டது பிரியப்படுது. அப்போ உடனே கிங்கினர்கள் வராங்க. அந்த இடத்துல உடனே சிவ கணங்களும் ஒரு பக்கம் நிக்குது. நாங்க எங்க சிவபெருமான் இவனை எங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருன்னு. இல்ல இவன் திருடன், இவன் தப்பு பண்ணியிருக்கான், சோ எங்க யம தர்மம் எங்களை தான் கூட்டு வர சொல்லியிருக்கான். 2 பேருக்கும் வாக்குவாதம் போகுது. இங்க சிவபெரு பூதகணங்கள் இல்லையா, அதனால உடனே நேரா சித்திரகுப்தனுக்கு இந்த செய்தி போக சித்திரகுப்தன் நேரா யமதர்மன் சொல்லி அவன் கணக்கு என்னன்னு தான் பார்த்து தொலையன் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்ல கணக்கு ரெக்கார்டை பார்த்து நில் பேலன்ஸ், இவன் திருண்டதுங்கானோ ஒண்ணுங்கள்ட்டு ரெக்கார்டே கிளீன் ரெக்கார்டா இருக்குடா, எப்படா நம்ம இவனை கூட்டின்னு வர முடியும் யமலோகத்துக்கு, போ சிவகணத்தோடய அமுச்சு விட்டுரு, இது வேற சிவபெருமான் வேற சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கும் போது நம்ம அந்த பஞ்சாயத்துல தலையிட வேண்டாம், இது மேலெடுத்து உத்தரவு சாங்ஷன் பண்ணிடுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு யமதர்மனும். அப்புறம் பூதகணங்களோட இந்த விபண்டகன்கிறவன் நேரா நடராஜ பெருமானிடம் அந்த ஆணிலியப்பரிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது சிவகணத்திற்கு தலைவனாக பெருமான் அவனை அமர்த்தினார். அப்போ ஒரு திருடனா இருந்தவன் தரிசன வேலையில அவன் பண்ண நல்ல காரியம், அந்த வர பெண்களோட நகையை அடிக்கணும்னு யோசிக்காம சுவாமி நகையை அடிக்கணும்னு திங்க் பண்ணி கரெக்டா அந்த நேரத்துல தரிசன வேலையில அவன் உயிர் பிரிந்ததுனால பெருமான் அவனை நரகத்திற்கு போகாமல் அவன் செய்த அந்த தொழிலினால் ஏற்பட்ட பாவத்தையும் அழித்து
அவனை சிவகண தலைவனாக ஆக்கினார். அப்ப அந்த வேர்டிங் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப 21 தலைமுறைக்கும் வந்து நரகமே வராது அப்படின்னு அரசனாக இருந்து ஆணையிடுவார் அப்படின்னு சொன்னா அப்ப அது உண்மையாக அந்த கோவில் வரலாறும் இருக்கிறது. தலபுராணம் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தலபுராணத்தில் அதுவும் ஒன்று. அப்ப இது உண்மை அப்படிங்கறது அந்த சாட்சிக்காக இந்த புராணத்தை சொன்னேன். அடுத்து தோழா போற்றி, தோழான நண்பனாகவும் இருக்கின்றான். துணைவா போற்றி, துணையாகவும் இருக்கின்றான். வாழ்க்கை துணை போல நம்மளுடைய ஆன்மாவிற்கு துணைவனாகவும் அவனே இருக்கின்றான். வாழ்வே போற்றி, என்னுடைய வாழ்க்கையே நீதான். இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது இந்த டைலாக் எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவோம். என்னோட வாழ்வு நீதான், எனக்கு நீதான் துணை, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். சேம் டிட்டோ மாணிக்கவாசகர் இதை பெருமானை பார்த்து சொல்கிறார். என்னோட வாழ்வே நீதான், என்னோட வைப்பே நீதான். ஒருபடி இன்னும் மேல போயிட்டார். என்னோட வைப்பு, என்னோட டெபாசிட்டே நீதான்டாப்பா அப்படின்ட்டார். வைப்பு அப்படின்னா டெபாசிட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிறவி வேற அறுக்கக்கூடிய அந்த பெருநெறியினுடைய வைப்பு நிதி, பெருநிதியாக இருக்கக்கூடியவன் பெருமான் அப்படின்னு சொல்றார். அப்போ வாழ்வை போற்றி, என் வைப்பை போற்றி. முத்தா போற்றி, முத்தா அப்படின்னா பந்தபாசத்தில் இருந்து நம்மை நீக்குபவன் என்று அர்த்தம். முக்தினா உடனே எங்கேயோ ஏதோ ஒண்ணு தனியா போய் ஏதோ ஒரு லோகத்துல இருக்க மாதிரி இல்ல. நம்மளை பந்தபாசத்திலிருந்து தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கிறதோ ஒட்டி முட்டாமல் அது மாதிரி நம்மளுடைய பந்தபாசத்தை அந்த ஒரு பற்றுதலை நீக்குபவன், அதுதான் முக்தியினுடைய உண்மையான பொருள். முதல்வா போற்றி, எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான். அத்தா போற்றி, அப்பாவாக இருக்கின்றான். அரணே போற்றி, ஒரு அரணாகவும் அவன் வந்து இருக்கின்றான். உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெருமான் இருக்கின்றான் என்றால் அவன் முன்னாடி உரைக்க வாய் வருமா, வார்த்தை வருமா? வராது. பேசுறதுக்கு வார்த்தை வரல. உணர்வு அந்த இடத்துல என்ன உணர்றேன்னு எனக்கு தெரியல. உணர்வாக நான் இருக்கேனா இல்லையானும் தெரியல. உணர்வும் இருந்த ஒரு இறந்து போயிடுற ஒரு நிலையில இருக்க. அந்த நிலையில என்ன வச்சு அந்த ஆனந்த அமுதத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்க இறைவா, உன்னை நான் போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து விரிகடல் உலகின் விளைவே போற்றி. விரிந்த கடலாக இருக்கக்கூடிய நமக்கு 3 பங்கு கடல் தான் இல்லையா? அப்ப பெரிய கடல் சூழ்ந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதுக்கு விளையறதுக்கும் கர்த்தாவாக அவனை, எல்லாம் இயங்குறதுக்கும் அவனே கர்த்தாக, அவனே விளைவாகவும் இருக்கின்றான். அவனை வணங்குகின்றேன். அருமையில் எளிய அழகே போற்றி. எனக்கு எல்லாவற்றிலையும் ரொம்ப அருமையா எளிமையாக ஒரு அழகா எனக்கு வந்து அருள்பாலிக்கிற அப்படி அழகனாகவும் இருக்கின்றாய், உன்னை போற்றுகின்றேன். கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. அப்ப கருமுகில் ஆகிய கண்ணே அப்படின்னா ஒரு அழகான அந்த கருகருன்னு அந்த முகில் எப்படி வந்து ஒரு கருமை இருக்குமோ அந்த மாதிரி நிறத்தை உடைய கண்களுடைய அழகான கண்களுடைய என்னோட கண்ணே அப்படின்னு கொஞ்சம் இந்த குழந்தையெல்லாம் நம்ம கொஞ்சுவோம். அந்த மாதிரி கண்ணே இல்ல, காதலியும் நம்ம ஆரம்ப காலத்துல கொஞ்சுவோம். கண்ணே மணியே அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவரும் மாணிக்கவாசகர் கண்ணே போற்றி அப்படின்னு வந்து கொஞ்சுறாரு. அடுத்து மின்னிய திரு அருள் மலையே போற்றி. அதாவது மின்னிய அப்படின்னா பொருந்திய அப்படின்னு அர்த்தம். மின்னிய திரு அருள் மலையே போற்றி. பொருந்திய அருள், அருள்னா இது ஒரு பொருத்தமான ஒரு பொருந்திய அருள் நிறைந்த ஒரு மலையாக இருக்கக்கூடியவனே போற்றுகின்றேன். என்னையும் ஒருவனாக்கி இரு கழல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி. என்னையும் ஒருவனாக்கி. எப்ப என்னைய வந்து எவனுமே மதிக்க மாட்டான். என் வீட்டுல மதிக்க மாட்டாங்க, நான் ஆபீஸ்ல மாடு மாதிரி உழைக்கிறேன், என் ஆபீஸ்ல மதிக்க மாட்டானுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவன் மதிக்க மாட்டான், ஏன் என்னைய நானே மதிக்க மாட்டேன். இப்படி என்னை நான் உள்பட யாருமே மதிக்காத நிலையில் இருக்கின்ற என்னையும் ஒருவனாக்கி எனக்கு நீ இறங்கி வந்து அந்த இரு கழல், 2 கழல்களை சென்னி மேல் வைத்த சேவகா போற்றி. உன்னுடைய 2 கழல்களை என் தலைமேல வைத்த சேவகா. சேவகா என்றால் வீரன் என்று பொருள். சேவகா அப்படின்னா வீரன் என்று பொருள். அவருக்கு ஒரு வீரம், என் காலை யார் தலையில வைக்கிறானோ அவன் வந்து தேடிடுவானோ. அவருக்கு சிவபெருமானுக்கு ஒரு பெரிய வீரமா, ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில என்ன நம்பிக்கையிலடா என் தலை மேல உன் காலை தூக்கி வச்ச அப்படின்னு அப்படி வச்சு அருள்பாலிச்சியே. என்னையும் ஒருவனாக்கி இருகளில் சென்னியில் வைத்த சேவகா போற்றி அப்படின்னு வந்து பெருமான் திருவடியை தலைமையில வச்சதை நினைச்சு வியந்து போற்றுகின்றார். அடுத்து தொழுகை துன்பம் துடைப்பாய் போற்றி. தொழுகை துன்பம், தொழுத கை, இந்த 2 கரங்கள் கூப்பி அவனை தொழும்போது அந்த அப்படி கூப்பி தொழுகின்றவர் யாரோ அவருடைய துன்பத்தை துடைப்பவனாக இருப்பவனே போற்றி.
அழிவு இலா ஆனந்த வாரி போற்றி. அழிவே இல்லாத ஆனந்தமாக இருக்கக்கூடியவனே இறைவனே போற்றி அப்படின்னு சொல்றார். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. ஒரு விஷயம் அழியறதும் ஆனாதானே அழியறதுக்கு, அழியவும் அழியாது ஆகவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கடந்து பிறப்பு இறப்புங்கிற அந்த நிலை இல்லாம எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இறைவனே போற்றி. முழுதும் இறந்த முதல்வா போற்றி. எதுவுமே இல்லாம எல்லாம் இறந்த நிலையிலும் முதல்வனாக எப்பயுமே இருக்கக்கூடிய ஒருத்தனே உன்னை போற்றுகின்றேன். மாநேர் நோக்கி மணாழா போற்றி. அப்போ மாநேர் நோக்கி மணாழா அப்படின்னா மான் போன்ற விழியுடைய அம்பிகையின் மணாளனாக இருக்கக்கூடியவன் என்று ஒரு பொருள். அதே போல பெருமானுடைய கண்ணும் அந்த மானுடைய கண் எவ்வளவு அழகா இருக்குமோ அது மாதிரி அழகான விழிகளை பொருந்திய பெருமான் என்றும் ஒரு பொருள் இருக்கு. அப்போ மானோட கண்களுக்கு நிகரான அம்பிகையுடைய மணாளன் அப்படி இருக்கக்கூடிய மணாளா போற்றி. வானகத்து அமரர் தாயே போற்றி. என்னை அந்த வான்நிலைக்கு என்னை உயர்த்தி அந்த தாயை போன்ற அந்த நிலையில எனக்கு அந்த சிதாகாச பிரவேச நிலையில என்னை தாயாக இருந்து அழைத்து சென்றவனே உன்னை போற்றுகின்றேன். இப்போ இதுவரைக்கும் சொல்லி இப்ப ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு ரிசர்ச்ல இதை கண்டுபிடிச்சாங்க. இது அன்னைக்கே 3ஆம் நூற்றாண்டிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லிட்டார். எப்படின்னா முதல்ல இந்த 5 வரையும் சொல்லிட்டு அப்புறம் பொருளை சொல்றேன். பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி. நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. அப்புறம் வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. இது பியூர் சயின்ஸ். என்ன அப்படின்னா பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி. பாரில் 5 விஷயங்களாக பறந்து இருக்கிறது. பஞ்சபூதங்கள் இருக்கிறது இல்லையா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்தை நம்ம இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமா உணர்கிறோம். அந்த பஞ்சேந்திரியங்கள் என்ன? சுவை, எழுதிக்கிறீங்களா? சுவை. 2வது ஒளி, பள்ளிக்கூடத்துக்கு போற லைட் ஒளி. ஊறு 3வது. ஓசை 4வது. 5வது நாற்றம். அப்போ சுவைங்கிறது நாவின் மூலமாக நம்ம சுவைக்கப்படுறோம். அந்த டேஸ்ட் நாவின் மூலமாக உணர்கிறோம். ஒளி வடிவம் லைட் அப்படிங்கிறது கண்களை கொண்டு நாம பார்க்கிறோம். ஊடு அப்படிங்கிறது தொடுதல், ஸ்பரிசித்தல். இந்த தொடு உணர்வு ஸ்பரிசம் மூலமாக ஊடுருவுதலை நம்ம உணர்கிறோம். ஓசை அப்படிங்கிறது சப்தம். நாற்றம் அப்படிங்கிறது வாசனை. நிறைய பேர் நாற்றம்னா நாறுதுப்பான்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். கிடையாது. துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை. நாற்றம் என்பது வாசனை என்று பொருள். தூய தமிழ் வார்த்தை அது. அப்போ இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களும் பஞ்சபூதத்துல அடக்கம். இது மூலமா தான் இந்த பஞ்சபூதத்தை உணர்றோம். இது எப்படின்னா முதல்ல பாரிடை 5ஆய் பறந்தாய், பஞ்சபூதம் 5ஆ இருக்கு. நீரிடை 4ஆய். அப்ப நீருக்குள்ள என்ன இருக்கு? 4 சுவை தான் இருக்கு. அந்த 4 சுவை 4 தான் இருக்கு. அந்த 4 என்ன? சுவை இருக்கு. நீருக்குள்ள சுவை இருக்கு, ஒளி இருக்கு, ஊடு இருக்கு, ஓசை இருக்கு. அப்ப நீருக்குள்ள நீரை குடிச்சோம் அப்படின்னா அது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்து அது என்ன வடிவம்? ஒரு பாத்திரத்துல போட்டா அந்த பாத்திரத்தினுடைய வடிவம். ஃப்ரீசர்ல தூக்கி என்ன ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம்னா அதனுடைய வடிவம் அப்படியே கிடைக்கும். அப்ப வடிவமாகவும் ஒளியாகவும் கண்ணில் பார்க்கலாம். அது தொடும்போது தொடு உணர்வு, நமக்கு நீரை தொடும்போது அந்த உணர்வு இருக்கு. அப்ப ஊடுருவ கூடிய ஒரு தொடு உணர்வும் இருக்கு. தன்னை சுத்தமா பாயும் போது ஓசையாகவும் நமக்கு கேக்குது. அப்ப நீர்ல 4ஆ இருக்கு. தீயிடை 3ஆக திகழ்ந்தாய் போற்றி. தீயில 3ஆ இருக்கு. அப்ப தீயில என்ன 3ஆ இருக்கு? ஒளி இருக்கு. தீங்கிறது நெருப்பு, ஒளியாகத்தான் இருக்கு. அதுல சுவை கிடையாது. ஏன்னா நம்ம போய் தீயை தூக்கி நல்லா கொஞ்சம் நாக்குல வச்சுட்டு என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ அதனால அது நோ சுவை. அந்த இடத்துல ஒளி இருக்கிறது. தீ பக்கத்துல அங்க எரியுது, பக்கத்துல போகும்போது ஸ்பரிசம் உணருமா? ஹீட்டா இருக்குப்பா அப்படின்னு உணர்றோம். அப்ப ஊடு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து அந்த தீ சடச்சடன்னு எரியும் போது அதுல சப்தம் வருதா? ஓசையும் இருக்கிறது. அடுத்து நாற்றம் என்று அதுல தீக்குதான மனம்னு இருக்கா? பெருசா ஒண்ணும் இல்லை. ஏதான வாசனை திரவியங்களை போட்டு இந்த ஆகுதி பண்ணும் போதுதான் அதுல வரக்கூடிய வாசனை தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர அதுக்கு வாசனைங்கிறது இயல்புல கிடையாது. அடுத்து வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி.
அப்போ காற்று வழியில இரண்டாதான் இருக்கு. அது என்னவாக இருக்கு அப்படின்னா, காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம மேல படும்போது உணர முடியும். அப்ப அதுக்கு சுவை கிடையாது, அது என்ன வடிவம்னு நம்மளால காற்றை பார்க்க முடியாது. ஆனா நம்ம உடம்புல படும்போது நம்மளால உணர முடியும். அதே மாதிரி அந்த பெரிய சூறாவளி காத்தெல்லாம் வரும்போது அதனோட ஓசை நமக்கு வந்து கேட்கும். அந்த நாற்றம் அதுக்கும் கிடையாது. அப்போ காற்றுல ரெண்டு தான் இருக்கு. நாற்றமும் கிடையாது. எது வேணா மழை வந்து பூமியோட கலந்தா வேணா மண் வாசனை வரலாமே தவிர இயல்பிலேயே அந்த காற்றுக்கு மனம் எதுவும் கிடையாது. அப்போ காற்றுல ரெண்டாதான் இருக்கு. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. இந்த வெளியிடை அப்படின்னா ஆகாயம். ஆகாயத்துல ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, அங்க சுவை கிடையாது, ஒளி கிடையாது, ஊடு கிடையாது, ஓசை கிடையாது. அதாவது ஓசை மட்டும் உண்டு, நாற்றம் கிடையாது. ஓசை மட்டும்தான் ஆகாயத்துல இருக்கும். இந்த ஆகாயத்தினுடைய ஓசையை எப்ப கேட்கலாம்னா, நமக்கு தியானம் யோக நெறி சித்தித்து நம்ம அந்த யோக நெறியில உள்ள போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம ரீச் அவுட் ஆகும்போது அந்த ஆகாயத்தினுடைய சப்தத்தை நம்மால் கேட்க முடியும். அது வரைக்கும் நம்மளால கேட்க முடியாது. வேணா யூடியூப்ல போய் சயின்டிஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஆகாயத்துல இந்த ஸ்பேசஸ் பிளானட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சவுண்ட் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு நமக்கு போட்டதை வேணா நம்ம கேட்கலாமே தவிர ஒரிஜினலா நம்ம காது கொண்டு நமக்கு ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அது ஹை, அது வேற நம்ம காதுக்கு இயல்பா கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அது கிடையாது. அப்போ நம்ம அந்த யோகத்துல அந்த தியான முறையில சித்திக்கும் போதுதான் அது நம்மளால கேட்க முடியும். நல்ல அருளாளர்கள் வந்து இந்த மணி ஓசை கேக்குது அப்படிலாம் நான் வந்து இந்த நம்ம நிறைய அருளாளர்கள் சொல்றதெல்லாம் வந்து கேட்டிருப்போம். அதெல்லாம் வந்து அந்த தியானத்தின் மூலமாகத்தான் கேட்கும் அப்படிங்கறது அது வந்து சொல்றது. அப்போ இது வந்து பியூர் சயின்ஸ். அப்போ திருவாசகத்துல ஒரு கைனகாலஜிஸ்டா டாக்டரா சொன்னவர் சயின்டிஸ்டாகவும் இருக்கிற இன்னைக்குதான் இவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி இதை சொல்றாங்க. அவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அப்ப திருவாசகம்ங்கிறது வெறும் பக்தியை சொல்லக்கூடிய நூல் அல்ல, வாழ்வியல் உண்மையை சொல்லக்கூடிய நூலாகவும் இருக்குங்கிறது இது ஒரு சாட்சியாக திகழ்கிறது. அடுத்து அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி. அதாவது மனம் இழகி அப்படியே வந்து ஒரு இழகி போன மனதில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தருபவர். அந்த உள்ளத்திலிருந்து இழகிய மனதிலிருந்து அந்த அமுதம் பெருக்கெடுக்கும் இல்லையா, அந்த அமுதமாக இருக்கக்கூடியவனே போற்றி. கனவிடும் தேவர்க்கு அறியாய் போற்றி. கனவுல கூட தேவர்கள் அறிய மாட்டாங்க. ஒரு கனவு கூட தேவர்களால காண முடியாத பெருமான அப்படின்னு சொல்றாரு. அப்ப நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி. அப்ப கனவுல கூட அவனுக்கு வரமாட்ட, ஆனா நனவிலும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா துரிய நிலை என்று பொருள். துரிய நிலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நினைவில். அதாவது மனம் வந்து ஒடுங்கி அந்த துரிய நிலைக்கு நம்ம போன பிறகு அதுக்கப்புறம் லைட்டா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து நம்மளால உணர ஆரம்பிக்கும். நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. நாயை போல இருக்கிற எனக்கு நீ அருள் பாலிச்சிட்டப்பா. தேவர்களுக்கு கனவுல கூட தரமாட்டா, ஆனா எனக்கு நீ வந்து எளிமையாக எனக்கு நீ அருள் பாலித்த. அடுத்து வந்து இடைமருது அப்படிங்கறதும் ஒரு துரிய நிலையை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதாவது பரவழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை சொல்லும் இடைமருது. அதே மாதிரி திருவிடை மருதூர் அப்படிங்கிற அந்த கோவிலையும் இது குறிக்கிறது. திருவிடை மருதூர் அதாவது இடைமருது உரையும் எந்தாய் போற்றி. அப்ப பரவழியும் சொல்லும், திருவிடை மருதூர் என்ற கோவிலையும் அது சொல்கிறது. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. அப்ப சடையில கங்கையை தரித்து கொண்டு இருப்பவனே உன்னை போற்றுகின்றேன். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த தியாகராஜனாக இருக்கக்கூடிய அந்த அரசனே உன்னை வணங்குகின்றேன். சீரார் திருவையாரா போற்றி. திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் அந்த பெருமானை உன்னை வணங்குகின்றேன். அண்ணாமலை எம் அண்ணா போற்றி. அண்ணாமலை, அண்ணா அப்படின்னா அணுக முடியாத அப்படின்னு என்று பொருள். அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அணுக முடியாது. இப்ப நாங்கெல்லாம் வந்து இப்ப கோவிலுக்கெல்லாம் போறோமே, மலை மேல வரைக்கும் அணுகிறோமேனா இன்னைக்கு கல்மலையாக இருக்கு. ஒரு காலத்தில் அது நெருப்பு மலையாக இருந்தது. அப்ப நெருப்பு மலையாக இருக்கும் பொழுது யாராலையும் தேவர்கள் மூவர்கள் யாராலையும் பக்கத்திலே தீ புழம்பா அந்த மலை இருக்கும்போது யாராலையும் நெருங்க முடியல. அதனால நெருங்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதுதான் அண்ணாமலை என்று பொருள். அப்ப அந்த அண்ணாமலையும் அண்ணா போற்றி. நெருங்க முடியாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னை வணங்குகின்றேன். கண்ணார் அமுதக்கடலே போற்றி. அப்படி நெருங்க முடியாதவனாக இருக்கானா? இல்ல, கண்ணு நிறைந்த அமுதக்கடலாக இருக்கக்கூடியவனும் அவனே, அவனை போற்றுகின்றேன். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கம்பத்து உரைகின்ற என் தாயை போன்றவனே அப்படின்னா முதுகுத்தண்டு. ஏக கம்பம் அப்படிங்கிறது ஏகமாக நம்ம முதுகுத்தண்டுல அந்த கம்பம் ஒவ்வொரு நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த முதுகுத்தண்டு வழியாக யோக நிலை குண்டல் சக்தி மேலே ஏறும். ஏகம்பத்து உரைகின்ற
அந்த மேல்நிலைக்கு கொண்டு போனோம். அதுல உரைகின்ற என் தாயாக, அந்த கருணையாக, தாயை கொன்று கருணையாக. அப்போ இதுல ஒரு சீக்கிரட்டும் இருக்கு. இந்த குண்டலினி மேல் எழுமணும்னா கருணைங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும் போதுதான் குண்டலினி வேலை செய்யவே ஆரம்பிக்குங்கிறதும் ஒரு சீக்ரெட் கோடு இதுக்குள்ள டி கோட இருக்கு. அடுத்து பாகம் பெண் ஒரு ஆணாய் போற்றி, உமையை ஒரு பாகனாக உடையவனே ஆணாய் போற்றி. அப்ப பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. பராய்த்துறை அப்படின்னா அதுவும் முதுகுத்தண்டை குறிக்கக்கூடியது. பரநிலையில் அந்த அந்த ஒரு முதுகுத்தண்டு, அதாவது வீணாதண்டு அப்படின்னு சொல்லுவோம். முதுகுத்தண்டு பராய்த்துறைனா பரநிலையை அடைவதற்கு அந்த முதுகுத்தண்டு வழியா அந்த ஒரு நிலையை உயர்த்தி யோக நெறியில இது சொல்றது. அதே மாதிரி திருப்பராய்த்துறை அப்படின்னு ஒரு கோவிலும் இருக்கிறது. திருச்சி பக்கத்துல திருப்பராய்த்துறை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கு. அது அந்த இறைவன், அந்த கோவில் இறைவனையும் இது சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. மேல்வெளி, சிராப்பள்ளி அப்படிங்கிறது மேல்வெளியில இருக்கக்கூடிய நிலை. இன்னொன்னு திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தாயுமானவ சிவபெருமானை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சிராப்பள்ளி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அடுத்து மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. எனக்கு நான் இப்ப உன்னையெல்லாம் இவ்வளவு தூரம் கும்பிடுறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு, நம்ம எதுவுமே ஆதாயம் இல்லாம இந்த உலக மக்கள் எப்பயும் எதையும் செய்ய மாட்டோம். இப்ப நான் இவ்வளவெல்லாம் எனக்கு அருள்பாலிக்கிறாரு, இவரெல்லாம் நான் போற்றுறேனே, உடனே இறைவன் கிட்ட மாணிக்கவாசரே ஒரு நிமிஷம் மனுஷன் நிலையில இருந்து சொன்னே, உன்னை நான் இப்படி போட்டுறேங்கிறதுக்காக நான் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ளுக்குள்ள வச்சுட்டு, இல்ல ஏதோ ஒரு பற்று வச்சுட்டு உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் உன்னை வணங்குறேன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாத. எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். மற்றும் ஓர் பற்று, பற்றுனா ஆசை, மற்றும் ஓர் பற்று இங்கு அறியேன் போற்றி. எனக்கு எந்த பற்றும் நான் அறியல, உன்னைய தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு டிக்ளேர் பண்றாரு பெருமான் கிட்டையே. அடுத்து குற்றாலத்து எம் கூட்டா போற்றி. அப்ப குற்று ஆலம் அப்படின்னா இந்த புருவ மத்தியை சொல்லக்கூடியது யோக நெறியில. அதே மாதிரி குற்றாலம்ங்கிறது அங்க திருக்குற்றாலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை, அந்த இடத்துல இந்த குற்றாலம்ங்கிறது புருவ மத்தியில் அம்பலமாக ஆடக்கூடிய நடராஜ பெருமான். இந்த பிரதோஷ வேளையில நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவுல சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நந்திங்கிறது புருவ மத்தி தான். இந்த புருவ மத்திக்கு நடுவில் அந்த நடராஜ பெருமான் நடனமாடி கொண்டிருக்கிறான். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரொழி ஆன்மாவை நம்ம தரிசித்தல்ங்கிறது தான் 2 கொம்புக்கு நடுவுல பாரு, 2 கொம்புக்கு நடுவுல பாருங்கிறது. அங்க நம்ம உடனே நந்திக்கு இருக்கிறதே குட்டி கொம்பு இதான் தெரியுதா நம்ம ஒருத்தர் அடிச்சு பிடிச்சு இங்க பாக்கணும். அதுதான் பிரதோஷ வழிபாடு. அப்ப குற்றாலத்து எம் கூத்தாங்கிறது இது அதே விஷயத்தை தான் சொல்கிறது. கோகழி மேவிய கோவே போற்றி. கோகழி அப்படின்னாலும் முதுகுத்தண்டைத்தான் குறிக்கிறது. கோகழி மேவிய கோ அப்படின்னா அரசன் என்று பொருள். கோவே போற்றி, அரசனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு. ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி. திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லி இங்க குளித்தலை பக்கத்துல அந்த திருச்சி போற வழியில இருக்கு. திரு ஈங்கோய் மலை அப்படிங்கறது குளித்தலை தாண்டி வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த கோவில் திரு ஈங்கோய் மலைன்னு அங்க மரகத லிங்கம் இருக்கு அந்த கோவில்ல. ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி அப்படின்னு சொல்றாரு. பாங்கு ஆர் பழனத்து அழகா போற்றி. பாங்கு என்றால் சிறப்பு என்று பொருள். பாங்கு என்றால் சிறப்பு என்று பொருள். ஆர் பழனத்து அழகா போற்றி. பழனத்துனா எல்லாம் கடந்து நிற்பவனாக இருக்கக்கூடியவன். பழனத்துனா அனைத்தும் கடந்த நிலையில் நிற்பவன் என்று பொருள். அடுத்து கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. கடம்பூரில் இருக்க விடங்கா என்றால் யாரும் செதுக்கப்படாத நிலையில் தானே உருவாகிய ஒன்று என்று பொருள். அதாவது சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வீதி விடங்கன் அப்படின்னு கூட பெருமாள் இன்னொரு இதுல சொல்லுவாங்க. அப்புறம் சப்த விடங்கள் தடங்கள் அப்படின்னு கூட அது எல்லாம் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறது. விடங்கன் அப்படின்னா சுயம்பு என்று பொருள். கடம்பூர் மேவிய, அப்ப கடம்பூர்ங்கிற ஊர்ல சுயம்பாக இருக்கக்கூடியவன். அப்புறம் அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. அவனை அடைகின்றவருக்கு அருளுகின்ற அப்பாவாக ஒரு தந்தையை போல் அரவணைக்கக்கூடிய இறைவனை வணங்குகின்றேன். இத்தி தன் கீழ் இரு மூவர்க்கு. இத்தி அப்படின்னா கல்லால் ஆன மரம் என்று பொருள்.
கல்லாலான மரம். அப்ப கல்லாலான மரம் எங்க யார நமக்கு ஞாபகப்படுத்துது? தட்சிணாமூர்த்தி பெருமானை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா? ஆலமரம் அப்படின்னு கல்லான ஆலமரத்துக்கு கீழே நடராஜ தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து ஒரு எல்லாத்திற்கும் குருவாக இருந்து அருள்பாலிக்கிற கோலத்தை இந்த இடத்துல சொல்றார். இந்த இரு மூவர்க்கு அப்படின்னா மூவர்க்குன்னா இந்த ஆரம்ப ஸ்டார்டிங் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் 3 முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, சிவ கிரந்தின்னு 3 முடிச்சுகள் இருக்கு. அந்த 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் பிரம்ம கிரந்தினா முடிச்சு. அப்போ மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் பிரம்ம கிரந்தி, அப்ப அது 2ஆச்சு. மணிப்பூரகமும் அநாகதமும் 2ஆச்சு. அது விஷ்ணு கிரந்தி, அந்த முடிச்சையும். அடுத்து விசுத்தியும் ஆக்ஞாவும் 3வது சிவ முடிச்சு. அப்ப விஷ்ணு சிவ கிரந்தி, அது 3 முடிச்சையும் அவிழ்க்கக்கூடிய அந்த கட்டை அவிழ்த்து மேல அடுத்து மேல் நிலைக்கு போகிறதுக்கு அந்த தட்சிணாமூர்த்தியாக அந்த கல்லாலான மரத்தின் கீழ் இருக்கிறார். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆலமரம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அது மாதிரி கல் போன்ற மனமுடைய நம்மளுடைய மனதை அவர் அந்த மனதை அடக்கி நம்மளுடைய நிலைகளை உயர்த்துறாருங்கிறது என்னுடைய உட்பொருள். அப்போ அடுத்து அத்திக்கு அருளிய அரசே போற்றி. அப்போ நெற்றி பட்டம்னா என்ன? இந்த இடத்துல நெற்றி பட்டம் என்று அத்தி அப்படின்னா நெற்றி பட்டம் அப்படின்னு யோக நெறியில இந்த 3 முடிச்சுகளும் கடந்து நெற்றி பட்டம் தாண்டி அடுத்து நம்ம சகஸ்ராரம் ஓபன் ஆகி துவாதசாந்த பெருநிலைக்கு போகக்கூடிய அந்த யோக நெறியத்தான் அவர் அத்திக்கு அருளிய அரசே போற்றி, அரசனாக திகழ்பவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்ப தென்னாடு அப்படின்னா உச்சம் தலையையும் தென்னாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் இருக்கு. தென்னாடு அப்படின்னா தென்னகத்தே இருக்கக்கூடிய இறைவன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்ப உச்சந்தலையில அனுபவத்தை அந்த பெற்று விட்டால் எல்லாமே இறை சொரூபமாக தெரிகிறது. எல்லாத்துலயும் இறைவன் இருக்காங்கிறது. அப்ப எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதே நிலை எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த நிலை என்னைக்காவது நமக்கு ஓபன் பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம பிறக்கும் போது இந்த உச்சி குழி எப்பயுமே சாஃப்டா இருக்கும். நம்ம வளர வளர அது ஹார்ட் ஆயிரும். அது எதுக்கு அது சாஃப்டா அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல இந்த நெறியெல்லாம் கடந்து இந்த ஆன்மா பயணித்து இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து வரும்போது அப்ப மேல சகஸ்ராரம் ஓபன் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கணும் தான் அந்த மெயினான அந்த உச்சி குழியில லைட்டா ஒரு லகுவா வச்சிருப்பாரு சுவாமி. மண்ட பூரா ஸ்ட்ராங்கா வச்ச இறைவன் நட்ட நடுவில் அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் அவர் சாஃப்டா வச்சிருக்காரு? அப்ப மேல கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவர் அந்த மாதிரி வச்சிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சன்னியாசிகளுக்கு அவர் சன்னியாசிகள் உயிர் துறந்தாங்கன்னா தேங்காவை தலையில உடைக்கிறது அப்படின்னு ஒரு பாணி வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஓபன் ஆனிச்சோ இல்லையோ கடைசியா வழி அனுப்பும் போது அவங்களுக்கு ஓபன் ஆகட்டும்னு சொல்லி அந்த இடத்த ஓபன் பண்ணி விடுறதுக்காக அப்படி ஒரு வழக்கமே அந்த சன்னியாச தர்மத்துல உண்டு. அப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப யோக நிலை சித்திக்க வேண்டும்ங்கிறது அல்டிமேட் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுல இருக்கு. அடுத்து ஏன குருளைக்கு அருளினை போற்றி. ஏன குருளைக்கு அப்படின்னா பன்றிக்கு அருளியவன். பன்றிக்குட்டி, ஒரு பன்னிக்குட்டி அம்மா பன்னிக்குட்டி இறந்து போய் அது குட்டி பன்னிக்கு இவரே அது அழுகுதுன்னு சொல்லி பெருமானே அது பெருமானோட திருவிடையாடல் புராணத்துல வரும். இவரே தாய் பன்றியா அந்த பன்னிக்குட்டிக்கு அருள் பாலித்தார், பாலை கொடுத்தார் அப்படின்னு அந்த விஷயத்தை இவர் சொல்கிறார். அப்புறம் மான கைலை மலையாய் போற்றி. அப்ப மானக்கைலைன பெருமை உடைய கைலை மலையாய் போற்றி அப்படின்னு பெருமையுடைய கைலை மலையானை போற்றி அப்படின்னு சொல்றார். அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. அம்மான் என்றால் இந்த இடத்தில் தலைவன் என்று பொருள். அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. இருள் கெட அருளும் இறைவா போற்றி. இருள் கெடணும். அப்ப இருள் நம்மளுடைய பிறவி இருள் அப்படின்னு கெடக்கூடிய, அது கெட வைக்கக்கூடிய, அருளக்கூடிய, இருள் அகன்று ஒளியாக நம்மளை மாற்றக்கூடிய இறைவனே போற்றி அப்படின்னு அவர் சொல்றார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. நான் ரொம்ப தளர்ந்து கிடக்கேன்பா, எனக்கு இதுக்கு மேல நான் உன்னை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவ்வளவு அற்புதமான ஒரு நிலையை எனக்கு கொடுத்த உன்னை நான் எப்படி புகழறதுன்னு தெரியல, தளர்ந்து போய் இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய தமியேன், அந்த இடத்துல தமியேன் அப்படின்னா என்னன்னா மனம் பொறி புலன்கள்லாம் அடங்கிய நிலை. அதெல்லாம் வேலையே செய்யாம அதெல்லாம் தாண்டிய ஒரு நிலையத்தான் பயனில்லை, இந்த மனதனாலேயோ இந்த பொறி புலன்களாலேயோ பயனே இல்லை அப்படிங்கிற உணர்ந்து
ஏன்னா இந்த ஒரு யோக நெறி வந்துச்சுன்னா ஐயோ இவ்வளவு காலம் நான் வேஸ்ட் பண்ணி இதை பின்னாடி நான் தெரிஞ்சிருக்கேன் பாருங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வரும் இல்லையா என்லைட்மெண்ட்ல, அதைத்தான் அந்த மாதிரி ஒரு நிலையைத்தான் தமியேன் என்ற ஒரு சொல் குறிக்கிறது. அடுத்து களம் கொள கருத அருளாய் போற்றி. களம் கொள அப்படின்னா எனக்கு இதுதான் ஒரு களம், இப்ப களத்துல இறங்குறேன்ப்பா அப்படின்னு நம்மள சொல்லுவாங்கல்ல விளையாட்டுக்கு, நான் ஒரு களத்துல குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு களத்தில் குதிக்கக்கூடிய ஒரு எது களம், உன்னை அடைவதற்கு எந்த களம் எனக்கு உதவுமோ அந்த களத்துல என்னை நேரடியாக கொண்டு வந்து இறக்கி வைத்து விடு அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அதாவது உன்னோடு சேர்க்கின்ற அந்த களத்தில் என்னை இறக்கிவிடு. அப்ப களம் கொள கருத அருளாய் போற்றி, உன்னோடு சேர்கின்ற அந்த களம் எதுவோ அந்த களத்தை எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து அப்படி இறக்கி விட்டா உடனே புதுசா ஒரு களத்துல இறங்கினா திடீர்னு ஒரு சிங்கத்தோட மோதுறதுக்கு விட்ட நமக்கு எங்கிட்ட இருந்து எது வரும்னு தெரியாதுன்னு ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயத்துல இருக்கும்போது அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. எனக்கு பயப்படாத, எனக்கு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு பயப்படாதன்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறார் மாணிக்கவாசகர். சிவபெருமானியே அஞ்சேல் என்று எனக்கு அருளாய், எனக்கு அஞ்சாதப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு நீயே அருள்பாலி அஞ்சேல்னு ஒரு வார்த்தையை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. நஞ்ச அமுதாக மாற்றியவன். இந்த உடலாகிய நஞ்சு, இந்த மனதாகிய நஞ்சு, இந்த இரண்டு நஞ்சையும், உடலாகிய நஞ்சையும் மனதாகிய நஞ்சையும் அமுதமாக மாற்றியவன் நீ, அமுத தேகமாக மாற்றியவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்றார். அத்தா போற்றி, அகைன் அத்தானா அப்பா என்று பொருள். ஐயா போற்றி, நித்தா போற்றின நித்தமும் இருக்கக்கூடியவன், பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடியவன். அடுத்து நிமலா போற்றி, நிமலானாலும் அந்த இடத்துல மலம் இல்லாதவன், ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலம் இல்லாதவன். பத்தா போற்றி, பத்தானா தலைவன் என்று பொருள், பத்தா போற்றி தலைவன் என்று பொருள். பவனே போற்றி அப்படின்னா, பவனே அப்படிங்கிறது அதுவும் ஒரு பெரிய நிலையைத்தான் சொல்கிறது. சரியா? அடுத்து பெரியாய் போற்றி, பிரானே போற்றி, எல்லாவற்றுக்கும் பெரியானாக எல்லாவற்றுக்கும் பெரியதா கடந்து இருக்கக்கூடிய பெருமானே அப்படிங்கிறது பிரானேன பெருமானே என்று பொருள். அடுத்து அரியாய் போற்றி, அமலா போற்றி, ரொம்ப கிடைக்கிறதுக்கே அரியதா இருக்கக்கூடியவன், அதே மாதிரி மலங்கள் அற்றவனாகவும் நீ இருக்கின்றாய் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து மறையோர் கோல நெறியை போற்றி, மறையோர்கள் அவர்களுக்கெல்லாம் குரு கோலம் அந்த நெறியை போற்றுகின்றவனாக இருக்கிறார். இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுட்டு நம்ம சாண்டிங்ல போலாம். 180ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? சோ மறையோர் கோல நெறியே போற்றி அப்படின்னா மறையோர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள். நான் மறை ஓதக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமானதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அப்போ கோல நெறியாக இருக்கக்கூடியவனை போற்றி என்று சொல்கிறார். சோ இப்ப நம்ம இத பாராயணத்துக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். 90வது வரியிலிருந்து. As she chants, if you have any doubt in any particular pronunciation, please feedback to her immediately so that you can learn. இப்போ ஒரு முறை இந்த 90வது வரியிலிருந்து அந்த 180வது வரி வரைக்கும் ஒரு முறை பாராயணம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கும் போது நீங்க எந்த இடத்துல வாசிக்கிற டவுட்டா இருக்கோ கேளுங்க. திருப்பி நம்ம 2-3 தடவை பாராயணம் பண்ணலாம். ஓகே, எடுத்துட்டீங்களா அந்த பேஜ்? ஓகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேரார் வெல்கொடி சிவனே போற்றி, மின்னார் உருவ விகிருதா போற்றி, கல்நார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆ எந்தனக்கு அருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும்
எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேச பழிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிர்தா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செம்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கிழிய இறைவா போற்றி மூஏழ் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமிகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திரு அருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கழல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானேர் நோக்கி மணாளா போற்றி வானகத்து அமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விழைந்தாய் போற்றி அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடை மருது உரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை ஆரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத
கடலே போற்றி. ஏ கம்பத்து உரை என் தாய் போற்றி. பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி. பராய் துறை மேவிய பரணே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. மற்றுமோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. குற்றாலத்து எம் கூத்தா போற்றி. கோகழி மேவிய கோவே போற்றி. ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி. பாங்கு ஆர் பழனத்து அழகா போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. அடைந்தவர் அருளும் அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி. இத்தி தன்னில் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கருடைய அரசே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி. மானக்கயிலை மலையாய் போற்றி. அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. இருள் கெட அருளும் இறைவா போற்றி. தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. களம் கொள கருத அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. அத்தா போற்றி. ஐயா போற்றி. நித்தா போற்றி. நிமலா போற்றி. பத்தா போற்றி. பவனே போற்றி. பெரியாய் போற்றி. பிரானே போற்றி. அரியாய் போற்றி. அமலா போற்றி. மறையோர் கோல நெறியே போற்றி. போற்றி ஆநிலையை புகழ்ந்து பாடினேன். போற்றி ஆநிலையை மகிழ்ந்து ஆடினேன். போற்றி ஆநிலையுள் நினைந்து உருகினேன். போற்றி ஆநிலையுள் நிலைத்து வாழ்கிறேன். அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலமுடையான் கமலபதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.